வலுக்கட்டாயமாக அவனது கைகளை பற்றி இழுத்து வந்தாள் அவள். அவன் நினைத்திருந்தால் அவளை தடுத்திருக்கலாம். ஆனால் அவன் நினைக்கவில்லை. அவளோ கதவை பூட்டப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு நேராக வீட்டிற்குள் அவனை இழுத்து வந்துவிட்டு கதவை தாழிட்டாள். ருத்ரனோ ஒரு நிமிடம் திகைத்தவன் பின்பு அவளை முறைத்தான். என்ன இது? வெட்கமே இல்லாமல் இப்படி யாருமே இல்லாத இடத்துல வீட்டுக்குள்ளே கையை பிடிச்சி இழுத்துட்டு வர? உன் மனசில் நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க என்று அவன் அதிகாரத்துடன் கேட்டான். அவளோ அவனிடம், ஒன்றுமே நினைக்கல, உள்ளே வாங்க, இவ்வளோ தூரம் வந்தவங்க வீட்டுக்குள்ளே வராமல் போனால் எப்படி? கொஞ்சம் இருங்க, திங்ஸ் எல்லாம் எடுத்து மாற்றி வைக்கணும், அப்புறமா கதவு பூட்டிக்கிட்டு நம்ம 2 பேரும் வெளியே போகலாம் என்று சொல்லிக்கொண்டே கட்டிலில் அமர்ந்து கொண்டாள் அவள். அவள் கட்டிலில் அமர்ந்திருப்பதை கண்ட ருத்ரனுக்குள் ஏதோ ஒன்று தகித்தது. அவன் அவளை நெருங்கி, திங்ஸ் எடுத்து வைக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு எதுக்குடி இப்படி கட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க? இப்போ ஒழுங்கு மரியாதையா எந்திக்கிறியா இல்லையா? என்கிட்ட நீ ரொம்ப ஓவராக விளையாடுற. என்னை பற்றி இன்னும் உனக்கு முழுசாக தெரியலை என்று மிரட்டினான் அவன். அவளோ சற்றும் அசராமல் அவன் கோபமாக நடந்து வந்த பாதையில் வேண்டுமென்றே தனது கால்களை லாவகமாக நீட்டினாள். அவளது காலில் தடுமாறிய ருத்ரன் கோபத்துடன் ஏ என்று சொல்லிக்கொண்டே நிலை தடுமாறி கட்டிலில் அவளது உடல் மீது அப்படியே சரிந்து விழுந்தான். விழுந்த வேகத்தில் அவள் அவனை இறுக்கமாக அணைத்துக்கொள்ள ருத்ரன் அவளது கைகளுக்கு இடையில் சிறைப்பட்டு கிடக்க அவனது அதிரும் மார்பும் அவளது மென்மையான உடலும் ஒட்டியிருந்த அந்த தருணம் அறைக்குள்ளிருந்த காற்றையே உறைந்து போக செய்தது. அதிர்ச்சியில் அவனது கண்கள் விரிந்து அவளை பார்த்தன. அவளது மூச்சுக்காற்று அவனது முகத்தில் சூடாக பட்டு தெறிக்க அவன் அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். கோபத்தால் சிவந்திருந்த அவனது கண்கள் இப்போது அவளது அருகாமையில் ஒருவித தவிப்போடு மின்னின. ருத்ரன் தன் கைகளை அவளது தோள்களுக்கு அருகில் ஊன்றி விலக முயன்றான். ஆனால் அவனால் விலக முடியவில்லை. அவர்கள் இருவருக்கும் இடையிலிருந்த இடைவெளியோ மறைந்து போனது. அவன் அவளது முகத்தை உற்று நோக்கிய அந்த பார்வை அவளுக்குள் ஒருவிதமான நடுக்கத்தை தந்தது. இருந்தாலும் எதையும் அவள் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. ஏய், என்னடி இது? உன் மேலே நான் விழணும் தான் இப்படி செஞ்சியா என்று அவன் கேட்க அவளது இதழ்களோ லேசாக துடித்தன. அவளிடம் கோபம் காட்ட வந்தவனோ இப்போது அந்த நெருக்கத்தின் போதையில் அவளை ரசித்து கொண்டிருந்தான். அந்த அறையில் நிலவிய மௌனம் அவர்களின் இதய துடிப்புகளை மட்டுமே சத்தமாக ஒலிக்க செய்து கொண்டிருந்தது. அவள் அவனது பிடிக்குள் இன்னும் ஆழமாக சரணடைய துடித்தாள். அவள் மீது விழுந்திருந்த ருத்ரனோ எழும்பக்கூட மனமில்லாமல் அவளை பார்த்தபடியே, ஏய், என்னை பற்றி உனக்கு தெரியாது. என் பர்மிஷன் இல்லாமல் யாராவது என்னை தொட்டா அவங்கள நான் மொத்தமாக அழிச்சிடுவேன் என்று அவன் சொல்ல அவளோ அவனது அந்த மிரட்டலுக்கெல்லாம் சற்றும் பயப்படாமல் அவனது கண்களை நேராக ஊடுருவி பார்த்தாள். முகத்தில் எந்த பயமும் இல்லாமல் ஒரு சிறு குறும்பு சிரிப்புடன் அவனிடம் கேட்டாள். அப்படியா? எப்படி? உங்களுக்கு வைத்தியம் பண்ணின அம்மாவோட இடத்த ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டீங்களே, அது போலவா? அவள் எதை பற்றி பேசுகிறாள் என்பதை உணர்ந்த ருத்ரனோ அதிர்ச்சியில் தன் விழிகளை அகல விரித்து ஸ்தம்பித்து போனான். ஏய், என்னை விடுடி, ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதைக்கு என்னை விடுறியா இல்லையா என்று அவன் கோபமாக கத்தினான். ஆனால் அவனது மிரட்டலுக்கெல்லாம் அசராதவளோ தன் கால்களால் அவனது இடுப்பை இன்னும் இறுக்கமாக வளைத்து பிடித்து கொண்டாள். அவனது கட்டுப்பாட்டையும் மீறி அவளது உடல் கொடுத்த நெருக்கத்தில் அவனுக்கு மொத்தமாக மூச்சு முட்டியது. ஏய், என்னை விடுடி. இங்கே பாரு, இது தப்பு. நீ தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படியெல்லாம் பண்ண உனக்கு அசிங்கமாக இல்லையாடி? ஏதாவது இடத்துல பொண்ணுங்க இப்படி பண்ணுவாங்களா? பொண்ணுன்னா அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். இது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா என்று அவன் படபடப்புடன் அவளை திட்டினான். அவனை கூர்மையாக பார்த்த செண்பகமோ, என்னது, பொண்ணுன்னா அடக்க ஒடுக்கமாக இருக்கணுமா? அப்போது ஆம்பளைங்க நீங்கள் எப்படி வேணாலும் இருப்பீங்களா? என்ன சொன்னீங்க? இதெல்லாம் பொண்ணுங்க பண்ணனா கேவலமான விஷயமா? ஏன் ஏன் உங்களுக்கு ஆசை வந்தால் மட்டும் அது காதல், எங்களுக்கு ஆசை வந்தால் அதுக்கு பேர் அசிங்கமா? உங்களை போல தானே எங்களுக்கும் உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கும்
இந்த நியாயம்தான் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு பொண்ணு தன்னோட ஆசையை சொன்னால் அது அசிங்கம். ஆனால் ஆம்பளைங்க நீங்கள் சொன்னால் மட்டும் அதுக்கு பேர் காதலா? ஆசை, பாசம் இது எல்லாமே எல்லாருக்குமே ஒன்று தான். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு அன்பை வெளிப்படுத்துறதுல தப்பே இல்லையே என்று அவள் அவனிடம் அழுத்தமாக வாதிட்டாள். இவ்வளவு நெருக்கத்தில் அவளின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத ருத்ரனோ சற்று தடுமாறி, அம்மா தாயே, உங்ககிட்ட நான் எங்கள் பாடம் படிக்கலாம் வரல, என்னை விடுவியா மாட்டியா என்று தவிப்புடன் கெஞ்ச ஆரம்பித்தான். இல்லை, விடவே மாட்டேன். எனக்கு இன்னைக்கே இப்போவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் என்று அவனை விடாப்பிடியாக பிடித்திருந்தாள் அவள். ஏய், நீ புரிஞ்சிக்காம பண்ணுறடி. என்னோட வாழ்க்கை என்னன்னு எனக்கே தெரியாது. எவ்வளவு நாள் நான் உயிரோடு இருக்க போகிறேன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. அவனது வார்த்தைகளை கேட்ட அவளோ இன்னும் இறுக்கமாக அவனை அணைத்து கொண்டாள். அவள் கண்களில் உறுதியுடன், ஆமாப்பா, எல்லாருக்குமே அப்படித்தான். இதோ இப்போ உன் கூட இப்படி இருக்கேன், அடுத்த செகண்டே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பட்டுன்னு போயிட்டேன்னா அவ்வளவுதான் வாழ்க்கை. எல்லாரும் 100 வருஷம் வாழ்ந்துட்டு தான் வருவேன்னு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டுட்டோனோ இந்த பூமியில் வந்து பிறக்கல. எவ்வளவு நாள் நம்ம வாழ்கிறோமோ அவ்வளவுதான் நம்மளோட வாழ்க்கை. உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அப்படி தான். நம்ம வாழ்க்கை என்னைக்கு முடியும்னு யாருக்கு தெரியும்? அவனோ தன்னை சுதாரித்து கொண்டு அவளது முகத்தை பார்த்து, ஏய், என்னை பற்றி உனக்கு என்னடி தெரியும்? ஏதோ ஒரு நாள் ஆபத்தில் என்னை காப்பாற்றின, அதுக்கப்புறம் ஒரு நாள் மீட் பண்ணோம். அதை தவிர வேறு என்னடி உனக்கு என்னை பற்றி தெரியும்? உனக்கு வந்திருக்கிறதுக்கு பேர் காதலே இல்லடி, அது வெறும் அட்ராக்ஷன் தான். அட்ராக்ஷனில் வாழ்கிற வாழ்க்கை என்றைக்குமே நிலைக்காது, அதை முதல்ல தெரிஞ்சிக்கோ. அவன் சொன்னதை கேட்டு சற்று மசராதவளோ புருவத்தை உயர்த்தி கேட்டாள். ஓ, அப்படின்னா பெற்றவங்க பார்த்து வைக்கிற கல்யாணத்தில் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டு ஓகேன்னு சொல்கிற பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் அட்ராக்ஷனில் தான் ஓகே சொல்கிறாங்களா? அப்படி அந்த ஒரு நிமிஷத்தில் பார்த்து ஓகே சொல்கிறவங்க எல்லாம் காலமெல்லாம் சந்தோஷமாக வாழலையா? அவளது அந்த கேள்வியில் கொஞ்சம் தயங்கியவனோ தன் வாதத்தை மாற்ற முயன்றான். இங்கே பாரு, அது வேற இது வேற. பெற்றவங்களாக பார்த்து வச்சா அவங்க பல நாளுக்கு முன்னாடியே விசாரிப்பாங்க. நம்ம பொண்ணுக்கு இவன் சரி வருவானான்னு யோசிப்பாங்க. எல்லா முடிவும் எடுத்ததுக்கு அப்புறம்தான் மாறி மாறி பார்த்து பிடிச்சிருக்குன்னு ஓகே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம விஷயத்தில் அப்படியா நடக்குது? அவனோ இன்னும் கோபமாக அவளை பார்த்து, என்னை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ பார்க்குறதுக்கு லைட்டாக அழகாக இருக்கேன், அதனால தான் உனக்கு என்னை பிடிச்சிருக்கு என்று அவன் சொல்ல வந்தபோதே செண்பகம் தன் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தே விட்டாள். அவள் சிரித்ததை பார்த்து திகைத்த ருத்ரனோ எரிச்சலுடன், சரி சரி ஓகே, நான் அழகாக இல்லைன்னே வச்சுக்கோ, அதுக்கே சிரிக்கிற. அப்புறம் ஏண்டி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? அதுக்கெல்லாம் நான் அப்புறமா பதில் சொல்கிறேன். முதல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க என்று அவள் அவனிடம் கேட்டாள். அவனோ சுதாரித்து கொண்டு, நான் தான் ஆரம்பத்தில் இருந்தே உன்னை பிடிக்கலன்னு தானே சொல்லிகிட்ருக்கேன் என்று சொல்ல, அதற்கு அவள் அவனிடம், பிடிக்காம தான் இப்படி 1/2 மணி நேரமாக என் மேலே படுத்துக்கிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா என்று கேட்டதும் திணறியவன் உடனேயே, அது 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 வந்து நீ தான் என்னை பிடிச்சி வச்சிருக்க என்று ஒரு வழியாக சமாளித்தான். அவளோ புன்னகையுடன் அவனது கண்களை நேராக பார்த்து சொன்னாள், 7 ரவுடிங்களை 10 நிமிஷத்தில் அடித்து விரட்டின உங்களை என்னால் பிடிச்சி வைக்க முடியுமா? நீங்கள் நினச்சிருந்தா ஒரே ஒரு செகண்டில் என்னை தள்ளி விட்டுட்டு எழும்பி இருந்திருக்கலாமே, ஏன் செய்யலை? உங்களுக்கும் என்னை விட மனசு இல்லை, அதான் விலகக்கூட தோணலை, அப்படித்தானே? அவளது அந்த ஆழமான பார்வையும் கேள்வியும் அவனது ஒட்டுமொத்த பொய்யையும் உடைத்தெறிய ருத்ரனால் அதற்கு மேல் பதில் பேச முடியாமல் அவளது கண்களிலேயே மயங்கி நின்றான். ருத்ரன் அவளை ஆழமாக பார்த்து கொண்டே, உண்மையை சொல்லணும்னா நீ யாருன்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே உன்னோட மேலே உள்ள அந்த ஒரு விதமான வாசம்தான் என்னை உன் பக்கம் ஈர்த்துச்சு. அதுதான் உன்னை தேடி வர வச்சுது.
மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அவன் அப்படி சொன்னதை கேட்டு செண்பகம் லேசாக சிரித்தாள். அவளது சிரிப்பை பார்த்தவன் அவளிடம், எதுக்கு இப்போ நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்க, இப்போ கூட என் மேலே இருந்து எழும்ப தோணலையா? எவ்வளோ நேரம் இப்படி என் மேலேயே படுத்திருப்பீங்க? வலிக்குது, கொஞ்சம் எழும்புறீங்களா என்று கேட்க, அவனும் ஒரு வினாடி திகைத்து தான் இன்னும் அவள் மீதே கிடப்பதை உணர்ந்து சுதாரித்து கொண்டு சட்டென்று எழுந்து நின்றான். செண்பகமோ அங்கிருந்து எழுந்து சென்று தனது அலமாரியை திறந்தாள். அவன் குழப்பத்துடன் அவளை பார்த்து, ஏய் என்ன பண்ணுற என்று கேட்க, அதிலிருந்து வீசிய அந்த மெல்லிய மனம் காற்றில் பரவி ருத்ரனின் நாசியை தொட்டது. அவன் சட்டென்று கண்களை மூடி அந்த வாசனையை உள்வாங்கிவிட்டு உற்சாகமாக சொன்னான், ஆமாம், இந்த ஸ்மெல் தான், இதே தான், என்ன மயக்கின வாசம் இது தான். செண்பகமோ புன்னகையுடன் அவனை பார்த்து, இது வெட்டி வேரோட வாசம் சார். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த வெட்டி வேரோட வாசம் நம்ம மேலே படும்போதே மனசு ரொம்ப அமைதியாகிடும். அவள் அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே அமைதியாக இருந்த அந்த அறையின் அமைதியை குலைக்கும் விதமாக செண்பகத்தின் ஃபோன் ரிங் ஆனது. அவளோ ஃபோனை எடுத்து பார்த்தாள். மறுமுனையில் அவளது அப்பா தான் அழைத்து கொண்டிருந்தார். வெளியே இருக்கிறியாம்மா என்று அவர் கேட்க, இல்லைப்பா, வீட்டில் தான் இருக்கேன். என்ன விஷயம்ப்பா என்று கேட்டாள் அவள். ஏதோ வெளியே போகிறேன்னு சொன்னியேம்மா. இல்லைப்பா, இன்னும் போகலை என்றாள் அவள். மறுமுனையில் அவளது அப்பாவோ, அப்படியா, ரொம்பவே நல்லதாக போச்சு. அந்த தம்பி போயாச்சாம்மா என்று கேட்டார் அவர். அவளோ ருத்ரனை ஒரு பார்வை பார்த்தபடியே, இல்லைப்பா, அவரும் இங்கே தான் இருக்காரு என்று சொன்னாள். அதற்கு அவளது தந்தை, அப்படியா, சரிம்மா, நான் போன இடத்துல தங்க வேண்டிய நிலைமாயிடுச்சுமா. என்னால் இன்னைக்கு வர முடியாது. சாயங்காலம் கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சு லோடு ஏற்றி விட்டுடுவியாம்மா. கதிரேசன் உனக்கு துணையாக நிற்பார் என்று கூற, அவளோ புன்னகையுடன், சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலையை முடிச்சுட்டு கவனமாக வாங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை துண்டித்தாள். அவள் ஃபோனை வைப்பதை கவனித்த ருத்ரனோ குழப்பமும் ஆச்சரியமும் முகத்தில் தாண்டவமாட அவளை பார்த்து, எவ்வளவு தைரியமா நீயே நானும் வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கோன்னு உங்கள் அப்பாக்கிட்டே சொல்கிற. உங்கள் அப்பா ஒன்றுமே சொல்லலையா? அப்பாவா? அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார். அதான் ஏன்? ஏன்னா நான் ஏற்கனவே அப்பா கிட்ட நம்ம லவ்வுக்கு பர்மிஷன் வாங்கிட்டேனே. அவள் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன ருத்ரனோ, இங்கே பாரு, உங்கள் அப்பாவுக்கு என்ன நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடியே அவரை நானும் மீட் பண்ணியிருக்கோம். அவருக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகாது. அப்படி இருக்கும்போது நீ லவ்வை சொன்னால் அவர் உடனே ஓகே சொல்லிடுவாரா? இங்கே பாருங்க ருத்ரன் சார், இன்னாருக்கு இன்னார் தான்னு ஏற்கனவே ஆண்டவன் எழுதி வச்சுருக்கான். ஒருவேளை உங்களுக்கு நான் தானே எழுதி வச்சுருக்கார் போல. அப்படி இல்லைன்னா அன்னைக்கு அந்த ராத்திரியில் நான் உங்களை காப்பாற்ற வேண்டிய அவசியமே வந்திருக்காது. சரி, அது ஏதோ மனிதநேயத்தில் காப்பாற்றிட்டேன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமா நீங்களே என்னை தேடி வந்தீங்கல்ல, அதுதான் நம்ம 2 பேருக்கும் நடுவில் உள்ள பாண்டிங். அன்னைக்கு நான் கத்த போனப்போ நீங்கள் கையால் கூட என்னோடய வாயை மூடியிருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் உங்கள் வாயாலேயே என் வாயை மூட வச்சிங்களே, அதுக்கு பேர் என்ன? ஏதோ ஒரு ரீசனுக்காக என்னை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போனீங்க. அப்போது எங்கள் அப்பா ஹார்ட் பேஷண்ட்டுன்னு சொன்னதும் உங்களை பற்றி கூட கவலைப்படாமல் உடனேயே வீட்டில் பேசணும்னு சொல்லி எனக்கு ஃபோனை தந்தீங்களே. இப்படிப்பட்ட நீங்களா மற்றவங்க கஷ்டப்படணும்னு யோசிக்க போகிறீங்க? ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் சொன்னார், 12 வருஷமாக உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், எந்த மருந்து மாத்திரையாலையும் உன்னை குணப்படுத்த முடியலை, ஆனால் இவளால் உன்னோட நோய் குணமாகுது அப்படின்னு சொன்னார். ஆனால் அன்னைக்கு அதை கேட்டப்போ என்னால் அதை நம்பவே முடியலை. உங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு தான் வெளியே போனேன். ஆனாலும் மனசு கேட்கலை. திரும்பி வந்தப்போ தான் டாக்டர் பேசினதை ஒட்டுமொத்தமாக கேட்டுட்டேன். அவளோ அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து கூறினாள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அன்புக்காக ஏங்குறீங்க. என்கிட்ட இருக்கிற அந்த அன்பான தொடுதல் கிடச்சதும் உங்கள் மனசு அமைதியாகுது. அப்படின்னா உங்களுக்கு தேவை அன்பு மட்டும்தான்.
அன்பை கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் பணமோ வசதியோ எதுவுமே தேவையில்லை. உண்மையான மனசு மட்டும் போதுமே. இறுதியாக அவள் அவனது கரங்களை பற்றியபடியே மிக ஆழமாக சொன்னாள். இங்கே பாருங்க சார், ஒரு உண்மையான அன்பு எப்படிப்பட்ட அரக்கனையும் மனசனை மாற்றும். அன்பால் சாதிக்க முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அவளது அந்த வார்த்தைகள் ருத்ரனின் நெஞ்சில் ஆழமாய் பதிந்து அவனுக்குள் ஒரு புதிய அமைதியை கொடுத்தன. அந்த அந்த ஒரு நிமிஷத்திலேயே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இத்தனை வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்காத அன்பை ஒட்டு மொத்தமாக தரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அவசரப்பட்டு என்னோட காதலையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் நான் சொன்னது சரியா தப்பான யோசிக்க எனக்கு இன்னும் 10 நாள் தேவைப்பட்டது. அந்த 10 நாளில் என்னோட முடிவை ரொம்ப உறுதியாக்கிக்கிட்டு தான் எங்கள் அப்பா கிட்ட என்னோட காதலை பற்றி சொன்னேன். அவருக்கு எல்லாத்தையுமே புரிய வச்சேன். அவள் சொன்னதை கேட்டு குழப்பமும் திகைப்பும் அடைந்த ருத்ரனும் புருவங்களை சுருக்கி அவளை பார்த்து, என்ன சொல்கிற? எனக்கு எதுவுமே புரியலை. உங்கள் அப்பா கிட்ட புரிய வச்சியா? என்ன புரிய வச்ச? உங்களை காப்பாற்றினப்போ அந்த ஏழு அம்மாவோட குடிசையை நீங்கள் மொத்தமாக இடித்து தள்ளியிருக்கீங்க. அந்த நேரத்தில் கூட உங்கள் கையில் கிடந்த தங்க காப்பை கழிச்சு அந்த அம்மா கிட்ட இழப்பீடாக கொடுத்துட்டு போனீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பேசிக்கொண்டே தன் அருகில் இருந்த நகைப்பெட்டியை திறந்தவள் அதன் உள்ளிருந்து அந்த காப்பை வெளியே எடுத்து அவனிடம் நீட்டினாள். அதை பார்த்த ருத்ரனும் அதிர்ச்சியில் உறைந்து போய், ஏய், இது என்னோட காப்பு. இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? இது நான் அந்த அம்மாவுக்கு தானே கொடுத்தேன். அதை திருடிட்டியா நீ? என்று சந்தேகமும் கேள்வியுமாக அவளை கேட்டு முறைத்தான் அவன். அவனது கேள்வியை கேட்டதும் செண்பகம் மெல்ல சிரித்தாள். நீங்கள் என்னை அன்னைக்கு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போனதில் இருந்து எனக்கு நிம்மதியே இல்லை. 2 நாள் கழித்து நான் அந்த அம்மாவை போய் பார்க்கணுன்னு நினச்சேன். ஏன்னா எங்கள் அப்பா ஏற்கனவே என்கிட்ட சொன்னார், ருத்ரன் அவனை தொட்டவங்களை சும்மா விட மாட்டான்னு. அவனால் அந்த குடும்பத்துக்கே பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு என்னை பயமுறுத்தினார். அதனால் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதான்னு பார்க்கத்தான் நான் அவங்கள தேடி போனேன். அப்போ நான் அங்கே போய் பார்த்தப்ப அவங்களோட குடிசை மொத்தமாக இடிஞ்சு கிடந்தது. எனக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. என்னால் தான் அவங்க வாழ்க்கை பறி போயிடுச்சுன்னு குற்ற உணர்ச்சியில் நான் துடித்தேன். அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாமல் ஊருக்குள்ளே விசாரித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, ஊருக்கு வெளியே ஒரு மறுவாழ்வு மையத்தில் இருந்து அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு கான்கிரீட் வீடும் அதோடு சேர்ந்து ஒரு சின்ன இயற்கை வைத்தியசாலையும் அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு. இதை இந்த ஊரில் இருக்கிற மற்றவங்க வேணால் நம்பலாம். ஆனால் இதை நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. இத்தனை வருஷமாக அந்த குடிசையில் கஷ்டப்படுறவங்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு மையம் தேடி வந்து உதவி பண்ண காரணம் என்னன்னு யோசித்தேன். அப்புறம் அங்கே போய் ஒவ்வொன்றா விசாரித்தப்போ தான் தெரிஞ்சுது, அதுக்கு காரணமே நீங்கள் தான்னு. உங்களை எல்லாருமே ஒரு அரக்கனை மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அந்த அம்மாவோட நிலைமையை பார்த்து உங்களால் தாங்கிக்க முடியலை. யாருக்கும் தெரியாமல் வெளியில் உங்களை ரொம்ப கடுமையானவனை காட்டிக்கிட்டு அந்த கஷ்டத்தை மறைமுகமாக நீங்கள் தான் தீர்த்து வச்சுருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு அப்போவே புரிஞ்சுது. இந்த தங்கம் அவங்களுக்கு நீங்கள் கோபத்தில் கொடுத்ததில்லை. இது அவங்க மேலே உங்களுக்கு இருந்த இரக்கத்தோட அடையாளம். அவள் தன் கையில் இருந்த காப்பை அவனிடம் நீட்டிக்கொண்டே சொன்னாள். இந்த காப்பு இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது எனக்கு சொந்தமானது. அதனால தான் அந்த அம்மா கிட்ட நான் வச்சுருந்த பணத்தை கொடுத்து முறையாக அவங்கக்கிட்ட பேசி இந்த காப்பை விலைக்கு வாங்கிக்கிட்டேன். திருடலை, வாங்கினேன். செண்பகம் அத்தனை உண்மைகளையும் பேசி முடித்ததும் ருத்ரன் சிலிர்த்து போய் அப்படியே அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்புறம் அப்பா கிட்ட எல்லாத்தையுமே புரிய வச்சேன். இந்த உலகத்தில் பாதி பேர் நல்லவ மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு வாழ்கிற கெட்டவங்க தான். ஆனால் நீங்கள் வெளியில் கெட்டவ மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே ரொம்ப நல்லவராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் என் வாழ்க்கையை உங்கள் கூடவே அமைச்சிக்கணும்னு நான் முடிவு பண்ணினேன்.
அவள் பேசி முடித்த அந்த வார்த்தைகள் அந்த அறையின் அமைதியை மொத்தமாக குழைத்தன. அவள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு ருத்ரனின் கண்கள் சட்டென்று கலங்கின. அவளது முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவன் தழுதழுத்த குரலில் சொன்னான், நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது செண்பகம். ஏன்னா நான் ஒரு கொலைகாரன்.